ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தியானிப்போம். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேரருகிலே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது விட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதல் இதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று தெரியல. மனம் திரும்பினது பின்பு நாம் தேவனுக்காக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன கனி? ஆவின் கனியை பார்க்க சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, நற்குணம், இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து தேவனை நாமிடத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது கனி ஆத்துமா என்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நாம் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஆத்துமா என்ற கனிகளை கொடுப்போம். நம்மளை கொண்டுதான் தேசம் இயேசுவை காண வேண்டும். நம்மளை கொண்டுதான் தேவ ராஜ்ய விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் ஒரு காலத்துல தேவ ராஜ்யம் ஆண்டவர் வருவாரானால் நாம் வெறும் கையோடு போகக்கூடாது. நாம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கிய வேலையாக இருக்கு. நாம் அப்படி செய்வோம், கனிகளை கொடுப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.